ஒரு கப்பு கடலை மாவு இருந்தாலே போதும், ஒரு சூப்பர் கிறிஸ்பியான மிளகா பஜ்ஜி எப்படி செஞ்சு டக்குன்னு பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு போல் கடலை மாவு, 1/2 கப்பு போல் அரிசி மாவு, காரத்துக்கு 1 ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதோட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதோட கலருக்காண்டி நான் வந்துட்டு காஷ்மீர் மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சமாக மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பக்குவத்துக்கு கலந்து வச்சுக்கோங்க. தண்ணி எல்லாம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக வேணால் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாவை நல்லா அலசிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் இந்த மாதிரி எடுத்துருங்க. லைட்டாக மட்டும் ஒரு ஸ்லைஸ் போட்டுட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துருங்க. லைட்டாக கீழே வச்சு 2 தட்டு தட்டினீங்க அப்படின்னா விதை எல்லாமே நல்லா உதிர்ந்து வந்துடும். இதுக்கு ஈஸியான வழி அப்படின்னா ஒரு பாத்திரம் இல்லாட்டா ஏதாச்சும் இந்த மாதிரி நீளமான கப்பு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா மாவை உள்ளே சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாவை நல்லா ஃபுல்லாக டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு வந்தாங்க. எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முன்னாடி பின்னாடி திருப்பி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான மிளகா பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? 1 கப்பு கடலை மாவு இருந்தாலே போதும், வீட்டிலேயே சூப்பர் கிறிஸ்பியான நல்ல காரசாரமான மிளகா பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சரியான சைடிஷ்னால் தேங்காய் சட்னி தாங்க. யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிக்கும்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பர் கிறிஸ்பியான மிளகா பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீட்டில் பார்க்கலாம். யாருக்கெல்லாம் மிளகா பஜ்ஜி பிடிக்கும் சொல்லிட்டு போங்க.